2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை ஒரு மகிமையுள்ள ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். ஆலயம் என்ற உடனே நம்ம நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு கட்டடம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் மகிமையுள்ள ஆலயமாய் மாற்றப் போகிறார். மகிமையுள்ள ஆலயமாய் மாற்றப் போகிறார் என்பது சந்தோஷ செய்தி. அது மாறித்தான் ஆக வேண்டும். மகிமையுள்ள ஆலயமாக மாறலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரீரமாக இருப்பீங்க. சரீரமாக இருக்கிறவருக்கு என்ன பிரச்சனை? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஆண்டவர் சர்ப்பத்தை சபித்தார். சர்ப்பத்தை சபித்து சொன்னார், நீ மண்ணை திம்பாய். இந்த சரீரத்தை மகிமையாக மாற்றிடணும். இந்த ஆலயமாகிய சரீரத்தை மகிமையாக மாற்றலைன்னா பிசாசுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கார், ஒரு சாபம் போட்டிருக்கார். அவனுக்கு என்ன திம்பாய்? மண்ணை திம்பாய். மண்ணுன்னா என்னன்னா, மனுஷனை ஆண்டவர் எதுலேருந்து தான் உண்டாக்குனாரு? மண்ணில் இருந்தால் உண்டாக்குனார். இதனால தான் பிசாசு மனுஷனுடைய சரீரத்தில் போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான். சரீரத்தை எப்படிலாம் திங்குறான் பாருங்க. சிலருடைய சரீரத்தில் வியாதியை கொடுத்து ஆளை சாப்பிட்றான். சிலர் பாருங்க, பான்புறாக்கு, வெத்தலை, பாக்கு அது நிறைய இருக்குல்ல, சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாங்கல்ல. அது சர்ப்பத்துக்கு கொடுத்த பவர். மண்ணை திம்பாய். அவன் தின்னு நுரையீரல குடிப்பழக்கத்தினால. அப்போ நினைக்கணும், ஆகா பிசாசு மண்ணை திங்க ஆரம்பிச்சிட்டான். குடிப்பழக்கம், அசுத்தம், இந்த தீமையான காரியங்கள், இதெல்லாம் இதுக்கு அடிமையாக இருக்கிறவங்கள அதை பிசாசு அந்த மண்ணை தின்னுட்டு இருக்கிறான். அந்த சரீரத்தை தின்னுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். சிலருக்கு மன ரீதியாக உட்காந்து மைண்டுக்குள்ளே கடந்து பிரச்சனையை உண்டாக்கி மண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சிலருக்கு பல ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. எப்போ பார்த்தாலும் என்னால் முடியல ஐயா. அந்த பிசாசுக்கு கொடுத்த சாபத்தில் ஒன்று, சாத்தானுக்கு போட்ட சாபம், சர்ப்பத்துக்கு போட்ட சாபம், மண்ணை திம்பாய். இப்படித்தான் சிலரை தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அப்புறம் இதிலிருந்து தப்பணும்னா சபை மகிமையுள்ள சபையாக மாறணும். நீங்கள் மகிமையாக மாறிட்டீங்கன்னா உங்ககிட்ட சாத்தான் வர முடியாது. நீங்கள் மகிமையாக மாறலைன்னா மண்ணை தின்னுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். சிகப்பாக இருக்கிறவங்க செம்மண், வெள்ளையாக இருக்கிறவங்க ஆத்துமண், கருப்பாக இருக்கிறவங்க கரிசல் மண், எல்லா மண்ணையும் திம்மாவன். அல்லேலூயா. இந்த மண்ணை தின்னுக்கிட்டே இருக்க காரணம் என்ன? இன்னும் சிலருக்கு வியாதி மாதிரி உட்காந்து ஆளை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னும் சிலருக்கு கவலையை கொடுத்து ஆளை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னும் சிலருக்கு போராட்டத்தை கொடுத்து ஆளை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு. இப்படி மண்ணை திம்பாய். நம்மளை திங்க விடலாமா? இந்த மண்ணை தின்னு சிலர் அப்படியே நொந்து வெந்து உட்காந்து அப்படியே அவங்களே தங்க வாயிலேயே தங்களை சபிச்சு கொண்டிருப்பாங்க. என்னத்த வாழ்க்கை ஏன்டா இருக்குன்னு தெரியலையே, செத்து போனான்னு. இப்படியே பாருங்க, அந்த மண்ணை பிசாசு உனக்குள்ளே இருந்து தின்னுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இதுல இருந்து விடுதலை பெறணும்னா ஸ்தோத்திரம், அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். பிந்தின ஆலயம் என்பது இயேசு கிறிஸ்து எப்போ நமக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை பிந்தின ஆசீர்வாதம், பிந்தின ரசம் ருசியாக இருந்தது. பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது. இந்த ஆலயம் மகிமையாக இல்லைன்னா, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக இல்லைன்னா அவன் தின்னுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். சில குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூனியத்தை வச்சு அந்த குடும்பத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த மண்ணை திங்கிற பிசாசு பாம்பு வெளியே போகணும்னா இந்த சரீரம் இது மண்ணாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இந்த மண்ணான சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக மாற்றுகிறார். இந்த ஆலயத்தை மகிமையாக மாற்றுகிறார். இந்த ஆலயம் மகிமையாக இல்லைன்னா சத்துரு அதை உரிமை பாராட்டும். உங்கள் சரீரத்தின் மேலே அவன் உரிமை எடுப்பான். அவன் உரிமை எடுக்காமல் இருக்கணும்னா இதை மகிமை உள்ளதாக மாற்றிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எபேசியர் 5:17, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த மகிமையுள்ள சபையா இதை மாத்துறதுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பல. தேவன் தாமே மனிதன் அந்த உலகத்தில் வந்தார். தம்முடைய சொந்த குமாரன் அந்த உலகத்தில் கொண்டு வந்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இயேசு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்குள்ள வந்ததுனால இந்த கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையா ஆண்டவர் நம்மை மாத்துகிறார். இந்த வேலை யார்கிட்டயோ ஒருத்தட்ட கொடுத்து வேலை செய்யல, அவரே ஒப்பு கொடுத்தார். பிசாசு ராஜ்யத்தில் பாருங்க, அதிபதி ஆவி, அதிகாரி ஆவி, அலுவல் ஆவி, இதுதான் சாத்தானுடைய ராஜ்யம் அப்படி உலகத்தில் கிரியை செய்து.
அங்கேருந்து ஒரு அதிபதி அதிகாரிக்கு கமாண்ட் பண்ணுவான், நீ போய் இதை செய், இந்த சபைக்கு போகுதே இந்த விசுவாசி வீட்டில் போய் இந்த இடைஞ்சலை கொடு. அவன் இங்கேருந்து அதிகாரி என்ன செய்வான், அதுதான் அலுவல் ஆவிகளை கொடுக்கும். ஏய் விட்டு போ குட்டி சாத்தான்களே, போ போ, அந்த அம்மா எங்கெங்க நமக்கு இடம் கொடுக்காங்களோ பிடிச்சிரு. இதுதான் சாத்தானுடைய ராஜ்யம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம், பிதாவாகி தேவன், குமாரனாகி தேவன், தேவதூதர்கள், தேவ சபை, இப்படிதான் தேவராஜ்யம் செயல்படுது. உலக அரசாங்கம், பிசாசின் அரசாங்கம், தேவனுடைய அரசாங்கம், இதுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த பவரை யாருக்கு கொடுத்துடக்கூடாது, பிசாசுக்கு கொடுத்துடக்கூடாது. அவனுக்கு கொடுக்காம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்போ மகிமையுள்ள சபையா நம்மை மாற்ற தேவன் தம்முடைய குமாரன் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிட்டு. அடுத்து அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய மகிமை இந்த சரீரத்தில் வரணும்னா கிருபை பெருகணும். கிருபை பெருகணும்னா ஸ்தோத்திரத்தினால தான் பெருகுமா. நம்ம சரீரம் மகிமையா மாறுறதுக்கு ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா கிருபை பெருகணும். நம்ம மேல என்ன பெருகணும், கிருபை. அதுக்கு அதிகாலையிலே வாங்கணும் அந்த கிருபையை. ஸ்தோத்திரம், அநேகருடைய ஸ்தோத்திரம், தனி ஜபம் கிடையாது. அநேகருடைய ஸ்தோத்திரம் என்பது சபை ஜபம். அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகணும். அதனால தான் சபையோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது கிருபை பெருகும். அந்த கிருபையில் வளர்ந்தவன் மகிமை உள்ளவனா, கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குறவனா இருப்பான். மூன்றாவது 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய உள்ளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. மூணாவது, நம்மை மகிமையா மாத்துறதுக்காக ஆண்டவர் நம்மை இரத்தம் சிந்தி மீட்டார். எதை கொடுத்து மீட்டார்? இரத்தம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், எனவே தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்மை நாம் ஆண்டவர் வெள்ளினாலோ பொன்னினாலோ வாங்கவில்லை, அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த சொந்த இரத்தம்னு பார்க்கும்போது அந்த இரத்தத்தில் என்ன விஷயம் இருக்குன்னா, இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. உங்களே என்னைய இயேசு உயிரை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் இருக்கிற உயிரை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நாம் மகிமையுள்ள சபையா மாறுவதற்கு கிரயத்துக்கு வாங்கிவிட்டார். இனி நாம் பிசாசுக்கு அடிமைகள் அல்ல, இனி நாம் சாபத்திற்கு அடிமைகள் அல்ல, இனி நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். இப்போ மகிமை இழந்தா என்ன நடக்கும்? ஒரு ஆளுக்கு இந்த மகிமை இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஏன் மனுஷன் மகிமை இழந்தான்? பாவம் செஞ்சதுனால மகிமை இழந்தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் மகிமை இல்லை, உங்களை யாரும் மதிக்கல, உங்களை ஒரு சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? மகிமை இழந்ததுனால தான். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, ஒன்றும் வேண்டாம், மகிமை வந்துட்டா உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏன் மகிமை இழக்கிறார்கள்? பாவம் செய்ததுனால. அப்போ பாவம் செஞ்சால் மகிமை இழந்து போக வாய்ப்பு இருக்குது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ மாட்டான், பாவத்திலிருந்து இயேசுவண்டை வரணும். இந்த பாவம் செஞ்சால் மகிமை போயிடும், அதில் கவனம். ரெண்டாவது ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ரெண்டாவது ஏன் மகிமை மாறுதுன்னா, தேவனுடைய மகிமை அழியாத மகிமை. அந்த அழியாத தேவனுடைய மகிமையை அழியக்கூடிய மிருகம், பறவை, ஊரும் பிராணிகள், மரம் இதுக்கு ஒப்பா மாற்றினா தேவ மகிமை அவன் வாழ்க்கையில் இருக்காது. மனுஷன் மேலே ஏன் தேவ மகிமை இல்லை? அவன் தேவனுடைய மகிமையை பறவைக்கு ஒப்பிட்டான். பறவையை கடவுளாக நினைக்கிறான், மிருகத்தை கடவுளாக நினைக்கிறான், ஊரும் பிராணிகள் கடவுளாக நினைக்கிறான், மரம், செடி, கல், மண்ணெல்லாம் கடவுளாக நினைக்கிறதுனால இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் தேவ மகிமை என்பது அழியாதது. மகிமை ஏயா போகுது? ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த மகிமை போக காரணம் என்ன? பாவம். இன்னைக்கு ஏன் மனுஷன் மேல மகிமை இல்லைன்னா, அவன் தேவனுடைய அழியாத மகிமை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வானத்தோட கூட தேவனை ஒப்பிடக்கூடாது, அதை உண்டாக்குனவர் தான் நம்முடைய தேவன். பூமி வெந்து உருகி போகும், அதோட ஒப்பிடக்கூடாது. ஆனா அழியாதது, இதை விட அழியாததான் தேவனுடைய மகிமை. எனவே தேவனுடைய மகிமையை எதோடும் ஒப்பிட முடியாது.
விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அழியாத மகிமையை ஸ்தோத்திரம் அழிவுள்ள மிருகம் பறவைக்கு ஒப்பிட்ட உடனே மகிமை இழந்து போகிறான் மனுஷன். ஸ்தோத்திரம். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அடுத்து மூணாவது ஏன் மகிமை போனது? தேவனை அறிந்தும். தேவன் இயேசு தேவன் தெரியும், பாவத்துக்காக மரித்தார்னு தெரிஞ்சோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழும்பி நல்லா அவரை என்ன செய்யணும்? உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாள் புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி. மயில் மேகத்தை கண்டவுடனே களி கூறுது பார்த்தீங்களா? எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நன்றி, எனக்கு இந்த குடும்பத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பலனை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஞானத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், திறமையை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவனை மகிமைப்படுத்தினா அது பெருகிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் தந்ததுக்கு என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் தந்ததுக்காக நன்றி. சிலருக்கு 100 நல்ல விஷயத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார். ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த 100 நல்ல விஷயத்தையும் மறந்து அந்த ஒரு பிரச்சனையை வச்சு என்னத்தை செஞ்சார் எனக்கு, என்னத்தை செஞ்சார் எனக்கு. பிசாசு இப்படி சிந்திக்க விட மாட்டானே. அவன் என்ன செய்வானா, 99 மறைச்சிட்டு இந்த ஒன்றை தான் பெருசாக போட்டு காமிப்பான். என்னத்தை செஞ்சார் ஆண்டவர் உனக்கு? சுண்டு வரல் வலிக்கல உனக்கு? ஏய், வலிக்காத முழு உடம்பு எவ்வளோ பெரிய விஷயம். தேவன் நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தவும் செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணவும் செய்யணும். அப்படி ஸ்தோத்தரிக்கலைன்னா மகிமை போயிடும். கர்த்தர் எனக்கு செய்த சகல அனுக்கிரகத்துக்காக, சகல நன்மைகளுக்காக, சகல கிருபைகளுக்காக, அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு உங்களுக்கு மறைச்சிருவான். மறைச்சிட்டு இதை மட்டும்தான் எடுத்து கொடுப்பான். பொல்லாத பேயில் அது உணர்வில்லாத அவருடைய இருதயம் அப்படியே இருளாக்கி சக்குன்னு இருளாயிருவான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்ணை குருடாக்கி போட்டான். அவங்க உணர்வில்லாத இருதயம் இருண்டு போயிட்டு கண்ணை மூடிட்டான். ஆனால் இயேசு ஜீவ ஒளி கண்ணை திறக்கிறார், இருதயத்துக்குள்ளே வருகிறார், வாழ்க்கை வெளிச்சமாக மாறுது. நீங்களும் நானும் மகிமையுள்ள சபை, க்ளோரியஸ் சர்ச்சா கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இந்த மகிமையுள்ள சபையின் ஒரு 10 அடையாளங்கள், அதுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதுக்கு உதாரணமாக யோவான் 17:22 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை இயேசு நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்றாக இருக்கணும், ஐக்கியத்தை விரும்பணும், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கணும், தேவனை நேசிக்கிறவங்களோட ஐக்கியமாக இருக்கணும், சபையை குறை பேசாதவங்களோட ஐக்கியமாக இருக்கணும், சபையில் நல்லா இதயபூர்வமாக உள்ள உடஞ்சி ஜபிக்கிறவங்களோட ஐக்கியமாக இருக்கணும், சபையின் வேலைகள் ஊழியங்களில் முழு இருதயத்தோடு ஈடுபடுறவங்களோட ஐக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மூலம் மகிமை விளங்கும். விசுவாசம் இருக்கா? ஸ்தோத்திரம். இப்படி மகிமையுள்ள சபையாக இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேனா? அக்கினி மதிலாய் இருந்து. முதலாவது ஆண்டவர் என்ன செய்வாரா? அக்கினி மதிலாய் இருப்பார். அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். இந்த அக்கினி மதிலா தேவன் இருந்தால் என்ன ஆசீர்வாதம்? இந்த பிசாசுகள் வரும் பார்த்தீங்களா? இந்த மதிலுக்குள்ளே வந்த உடனே, இந்த மதிலுக்குள்ளே போகும்போது இந்த அக்கினி அதை எரிச்சிரும். அக்கினி என்ன செஞ்சிடும்? அவ்வளோத்தையும் எரிச்சிரும். இப்படித்தான் சாத்தான் நம்மக்கிட்ட வர முடியாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். இயேசு என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். இதை சொல்லும் போதே அவன் பயந்துருவான். என்னை சுற்றிலும் இயேசு அக்கினி மதிலாக இருக்கிறார், சபையை சுற்றிலும் இயேசு அக்கினி மதிலாக இருக்கிறார். ஒரு பேய் உள்ளே வந்தால் கூட வரும்போது எரிஞ்சு கீழே விழுந்துடும். அதனால இந்த அக்கினி மதில் வழியாக நீங்கள் போகலாம். அப்படியே அக்கினியில் நீங்கள் நடந்தாலும் வேகாத அக்கினி நம்மளை வேக வைக்காது, சாத்தானை அழிச்சு போட்டுரும். அல்லேலூயா. இந்த அக்கினி ஸ்தம்பத்தினுடைய அடுத்த விஷயம் என்னென்னா, நமக்கு அது வெளிச்சம் கொடுக்கும், சாத்தானுக்கு அது இருட்டை கொடுத்துரும். அவனுக்கு நம்ம இருக்கிறதே தெரியாது. நம்மளை பார்த்தா ஒரு வெளிச்சம்தான் தெரியும். நம்ம வீட்டை சுற்றி ஒரு வெளிச்சம் இருக்கும், உள்ளே யார் இருக்கா வாரா போறா ஒன்றும் தெரியாது. இப்படித்தான் அக்கினி மதிலாய் கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். இந்த தேவ ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் தலை நிமிர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்க. இந்த அக்கினி மதிலாக நம்மை சுற்றி இருக்கிறார். ஒவ்வொருவரை சுற்றிலும் இந்த அக்கினி மதில் இருக்கிறது. இதனால தான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்போ ஒருத்தர் மகிமையுள்ள சரீரமாக சபையாக இருந்தால் அவங்க மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார், அக்கினி மதிலாக இருப்பார். ஜனங்கள் எங்கெங்கேயோ போகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம், வாகனங்களில் போகிறோம்,
ஆண்டவருடைய அக்கினி மதில் கூட வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. பெரிய காம்பவுண்ட் வால் நம்ம சூழ்ந்து இருக்குது. அந்த அக்கினி மதிலுக்குள்ள எந்த சாத்தானும் உள்ள வர முடியாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது. அக்கினி மதிலுக்குள்ளே நான் இருக்கின்றேன், எதுவும் அணுகாது, எந்த சாத்தானும் வர முடியாது. இன்னைக்கு உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்? ஏய் ஆத்துமாவே, நீ அக்கினி மதிலுக்குள் இருக்கிறாய். அடுத்தபடியாக சகரியா 2:8, பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அடுத்து இந்த மகிமையுள்ள சபையா நம்ம இருந்தா இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்ம நிறைய பேர் நம்ம கண்மணியை கூட தொட்டிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொட்டா என் கண்மணி. ரெண்டாவது, இந்த மகிமையுள்ள சபையா மாறினா நம்ம கர்த்தருடைய கண்மணி. உங்களை தொட்டுட்டு எவனும் நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. மகிமை உள்ள சபைனா தான். சிங்க கபில கொண்டு போட்டாங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த ராத்திரியிலே தேவன் இறங்கிடுவார். நீ கர்த்தருடைய கண்மணி. நம்ம மகிமையுள்ள சரீரமா இருந்தா இந்த கான்செப்ட் இருக்கும். உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு, உங்களை கர்த்தர் அப்படி பாதுகாப்பார். உனக்கு யாரை இடைஞ்சல் கொடுக்க பூமியில் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா மகிமை உள்ள சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் இது. இந்த ரெண்டாவது ஆசீர்வாதத்தை உள்வாங்கி கொள்ளுங்க. மூன்றாவது, ஆகாய் 2:6, 7 வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வானத்தை அசைய பண்ணுவேன், ரெண்டாவது பூமியை அசைய பண்ணுவேன், மூணாவது சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். நாம் மகிமையுள்ள ஆலயமா இருந்தோம்னா, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்காக எனக்காக வானத்தை அசைப்பார். அப்போ இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்காக வானத்தை அசைப்பார். உனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க கூடாது, பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்கக்கூடாதுன்னு வானத்திலிருந்து ஒருத்தன் போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நல்லது நடக்கக்கூடாது, நீ போகிற காரியத்தெல்லாம் போயிட்டு திரும்பி வரணும். நீ ஆஃபீஸா நடமாடணும். சோத்திரம். கொடுத்த கடனை வாங்குறதுக்கு அதை மாதிரி 2 மடங்கு பெட்ரோல் போட்டு அலையணும்னு அவன் தேடிட்டு சுற்றிட்டு அலையிறான். அங்கேருந்து அவன் அங்கேருந்து வானத்தை ஆண்டவர் அசைக்கும் போது பொத்துன்னு கீழே விழுந்துருவான். பூமி அசைக்கும் போது இந்த பூமி தன் பலனை கொடாதுன்னு இருக்குல்ல, அந்த பலனெல்லாம் நமக்கு வந்துடும். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது செத்து போன உலர்ந்த எலும்பே அசைஞ்சு உயிரடைஞ்சு எலும்பு கூட மாறி நரம்பு மண்டலம் தசைகள் அவயவங்கள் ஆவி சேனையா மாறிடுச்சுன்னா தேவ பிள்ளைகள் அசையணும். ஜெபம் பண்ணும்போது இடம் அசையணும். அல்லேலூயா. 4வதாக சகரியா 6:13 வாசிக்கும் போது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கட்டுவார். ஆலயத்தை யார் கட்டுவார்? தேவனே கட்டுவார். நம்மை கொண்டு கட்டுவார். ஆண்டவரே அதை கட்டி தருவார். அடுத்தபடியாக, அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். இரண்டாவது, அவரே ஆளுகை செய்வார். இப்ப பாருங்க, அவரே கட்டுவார். சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். உங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து உன் வாழ்க்கையை கட்டுவார். உன் குடும்பத்தை கட்டுவார். உனக்கு என்ன தேவை இருக்கோ அவரே கட்டுவார். விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கட்டி எழுப்புவார். கட்டிட்டு எப்படி போங்கடா அப்படின்னு விட மாட்டாரு, ஆளுகை செய்வார். அவ்வளோ கண்ட்ரோலையும் அவர் பொறுப்பெடுத்துக்கிடுவார். அப்படி ஆளுகை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். ஆசாரியராய் இருப்பார். ஆசாரியர்னா என்ன தெரியுமா? அவர் ஒவ்வொருத்தருக்காக பரிந்து பேசுவார். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டு ஒருத்தர் ஜெபம்னா எப்படி இருக்கும், அப்படி நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். 4வது, சமாதான ஆலோசனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா சமாதானமா இருப்பதுக்கு ஆலோசனை கொடுப்பார். மகிமையுள்ள சபையின் அடுத்த ஆசீர்வாதம். அதனால இந்த ஆசீர்வாதத்தினால் நிரம்பணும்.
நீ மகிமை இல்லாம மண்ணா இருக்கக்கூடாது, வெறும் சரீரமா இருக்கக்கூடாது. இந்த சரீரம் மகிமை உள்ளதா மாறணும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அடுத்து இந்த மகிமை உள்ள சரீரத்துக்கு, மகிமை உள்ள ஆலயத்துக்கு ஆண்டவர் இயேசு வெளிச்சமா இருப்பார். நம்மளை சுத்தி என்ன வெளிச்சம் இருக்கும்? ஆட்டுக்குட்டியானுடைய வெளிச்சம். விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கறது போல, யாரெல்லாம் மகிமையுள்ள ஆலயமா மாறிட்டாங்களோ அவங்க சுத்தி உள்ளவங்களுக்கு வெளிச்சமா இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு நீங்க வெளிச்சமா இருப்பீங்க, உங்க தெருவுக்கு நீங்க வெளிச்சமா இருப்பீங்க, உங்க பகுதிக்கு நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் உங்ககிட்ட இருந்து ஒளியா இருப்பார். இந்த வெளிச்சம் போன உடனே சோத்திரம் அநேகருக்கு வழிகாட்டுறவங்களா இருப்பீங்க. வேத வெளிச்சம் என்பது ஒருவன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எதில் பிரச்சனை இருக்குது, எதில் பாதை சரியாக இருக்குது, இந்த வெளிச்சத்தை கொடுக்குறார் ஆண்டவர். வேதமே வெளிச்சம். இப்போ இந்த மகிமையுள்ள சபையாக மாறும்போது வேத வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும். அந்த கர்த்தருடைய வெளிச்சம், ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருப்பார். நம்ம மூளை அறிவில் உள்ள வெளிச்சத்தில் போக மாட்டோம், உலக அறிவில் உள்ள வெளிச்சத்தில் போக மாட்டோம். அறிவாகிய ஒளி அந்த வெளிச்சத்தில் அல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய வெளிச்சம், இயேசு கொடுக்கும் வெளிச்சம், இயேசு காண்பிக்கும் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் போனோம். அந்த மேகஸ்தம்பம் எப்படிலாம் வழி நடத்துதோ, தேவனுடைய வழி நடத்தல் எப்படி தான் இருக்குதோ, அந்த நட்சத்திரம் எப்படிலாம் வழி நடத்திச்சோ, அந்த வெளிச்சத்தில் போக 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 சரியான திசைக்கு போவோம். இப்படிப்பட்ட வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார், அதை உறுதிப்படுத்துவார். ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார், அதை உறுதிப்படுத்துவார். இப்படி வெளிச்சத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அடுத்த ஆசீர்வாதம், மகிமையுள்ள சபையா இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் பார்த்தா, வெளிப்படுத்தல் 21-24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 21-26. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த மகிமையுள்ள சபையா இருக்கும்போது ரட்சிக்கப்படுறவங்கலாம் அந்த வெளிச்சத்துல நடப்பாங்க. இந்த சபையை காண்பிக்கிற வெளிச்சத்துல யார் தான் நடக்க முடியும்? நீ ரட்சிக்கப்பட்டாதான் நடக்க முடியும். என் பாவத்தை இயேசு மன்னித்தார், நான் ஒரு பாவி, என் பாவத்தையெல்லாம் இயேசு மன்னித்தார், நான் அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு எடுத்து அவரோட உடன்படிக்கை பண்ணி அவருடைய பிள்ளையா இருந்து அவரை பின்பற்றுறவங்களுக்கு தான் அந்த வெளிச்சத்திலே நடக்க முடியும். அதனால மகிமையுள்ள சபையா மாறணும்னா இயேசுடைய வெளிச்சத்துல நடக்கணும். அடுத்து, பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் பூமியின் ராஜாக்கள் மகிமையும் கனத்தையும் என்ன செய்வாங்களாம்? அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அடுத்து, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் மகிமையெல்லாம் கொண்டு வருவாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் பொன் வெள்ளை போலம் தூப வர்க்கத்தெல்லாம் கொண்டு வந்தது போல நம்மை மகிமையுள்ள சபையா மாற்றுகிறார். சேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுக்கு என்ன கொண்டு வந்தாலாம்? வெள்ளையேற பெற்றதெல்லாம் கொண்டு வந்தது போல ராஜாக்கள் பொன் வெள்ளை போலம் இப்படிலாம் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். மகிமையுள்ள சபையா இருந்தா ராஜாக்கள் கொண்டு வருகிற, அப்படின்னா அர்த்தம்னா இந்த ராயல் லைஃப் வாழ கர்த்தர் உதவி செய்வார். இப்போ ராஜரீக வாழ்க்கை, நம்மெல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். யாரெல்லாம் மகிமையுள்ள சபையா தங்களை மாற்றுகிறாங்களோ, தங்கள் சரீரத்தை பிசாசாகிய சர்ப்பமாகிய சாத்தான் அந்த மண்ணை திங்கிற அளவுக்கு சரீரத்தை மண்ணா வைக்காம அதை மகிமையா மாத்திட்டோம்னா பக்கத்துல வர முடியாது. ராஜாவின் கனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறார் வேதத்துல. இதெல்லாம் வெளிச்சத்துல போகும்போது சொல்லி கொடுக்கிறார், இல்லைன்னா இந்த மாதிரி புரியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், உங்க சந்ததிலாம் எப்படி இருக்க போகுது? அவர் நம்மளை ராயலா வச்சு அவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம ராயலா மாத்துறது எதுக்கு? நம்மளை பாதுகாத்து பரலோகம் கொண்டு போறதுக்கு அவர் வச்சிருக்கிற திட்டம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 21-26ல உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அடுத்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த உலகத்தார்கிட்ட இருக்கிற மகிமையும் கனமும் வரப்போகுது. உலகத்தானும் உன்னை கனம் பண்ணுவான். ஏசு அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மகிமையுள்ள சபையா இருக்கும்போது ராஜாக்களின் கனம் நமக்கு வரப்போகிறது, உலகத்தாருடைய கனம் நமக்கு வரப்போகிறது. ஸ்தோத்திரம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அடுத்து, ஒரு மகிமையுள்ள சபைனா என்ன? கிறிஸ்தவன்ங்கிறதுனால வர்ற பாடல சந்தோஷப்படுறவன் தான்.
கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற பாடுகளை சந்தோஷமா நினைக்கிறவங்க தான் மகிமை உள்ள சபை. இயேசுவின் நிமித்தம் கிறிஸ்தவன்கிறதுனால உங்களுக்கு பாடு வருதா, அதெல்லாம் நம்மை மகிமை உள்ள சபையா மாத்துறதுக்குரிய அடையாளம். இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் நமக்கு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக 1 பேதுரு 2:12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இங்க 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியை, நல் நடக்கை. அப்போ மகிமையுள்ள சபைனா எப்படி இருக்கும்னா நற்கிரியை செய்து கொண்டே இருக்கணும். இந்த எதிரிகளுக்காக யாருக்கும் நற்கிரியை செய்து கொண்டே இருக்கணும். அதான் துன்பப்படுத்துறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்தால் தான் துன்பப்படுத்த மாட்டானே. அவன் நல்லா இல்லாதனால தானே துன்பப்படுத்துறான். ஆண்டவரே அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன் தீமை செய்ய மாட்டானே. இதைத்தான் ஆண்டவர் ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நற்கிரியைகள், நல் நடக்கை. நடக்கை என்பது கேரக்டர் சம்பந்தப்பட்டது, கிரியை என்பது செயல் சம்பந்தப்பட்டது. நல் நடக்கையோடு நல்ல கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, காட்ஸ் கேரக்டர், தேவனுடைய குணாதிசயம் என்ன? பரிசுத்தம் உள்ளவர். ஒரு தேவன்னா அவர் எப்படிப்பட்டவர் தான் இருக்கணும்? பரிசுத்தம். ஆண்டவர் சொல்லி என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? அடுத்து அன்புள்ளவர். நாம் பாவியாக இருந்தாலும் நேசிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் அன்புள்ளவர். அடுத்தது மன்னிக்கிறவர். சரிப்பா, ஒருத்தன் தன் குற்றத்தை உணர்ந்துட்டா மன்னிக்கிறார். இயேசு மன்னிக்கிறார். நீதி உள்ளவர், அவருடைய நீதியில் இருப்பார். கரெக்டா நீதியை அடித்தளமாக வச்சு தான் தேவன் நடப்பார். இது எதுவுமே பிசாசு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். நீங்கள் மகிமையுள்ள சபையாக இருந்தால் நற்கிரியை செய்வீங்க, நல் நடக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். அடுத்தபடியாக 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு பொன் அக்கினினால சோதிக்கப்படும், இதை விட விலையேற பெற்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கு. அது சோதிக்கப்பட்டு கனமும் மகிமையும் புகழ்ச்சி உண்டாக காணப்படும். இப்போ இதில் உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும். செக் பண்ணி பார்ப்பார், நம்புறியா. ஆபிரகாம் பார்த்தார், உனக்கு ஒரு வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பன்ட்டு 99 வயசு ஆகுது, ஒரு குழந்தை இல்லை. உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும்? அப்போ அவனுக்கே நினைக்குது, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேன். அவன் உள்ளத்திலேருந்து சொல்கிறான். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, விசுவாசத்தை தொடங்குகிறவர் முடிப்பார். எத்தனை பேருக்குள்ள இயேசு விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறாரு? நிச்சயம் அவர் முடிப்பார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், போகும்போது ஐயோ முடியலையே, முடிந்ததுன்னு சொல்லிட்டு தான் போனார். இதுதான் வீர முழக்கம், முடிந்தது. 6 நாளில் வேலையை முடித்தார். 7ஆம் நாள் என்ன செஞ்சாரு? ஓய்வு. அவர் நமக்காக இறங்கி கிரியை செய்வார். இன்னைக்கு என்னென்ன விசுவாசத்தை யாருக்குள்ள கர்த்தர் தொடங்கினாரோ அதை பாதுகாத்துக்கிடணும். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த விசுவாசத்தை நல்லா சோதிப்பாரு. சோதிச்சுட்டார்னா அதுக்கப்புறம் எப்படி மாறிடும்? அது பொண்ணா மாறி நடக்கும். அல்லேலூயா. நீ நல்ல மேன்மையா இருக்க உதவி செய்வார். விசுவாசத்தை தொடங்குறவர் முடிப்பார். 10வது குறிப்பு எபிரேயர் 2:7 அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் மகிமையினால் முடிசூட்டி அவனுடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு அதிகாரியாக்கி. நீங்க வெயில்ல போகும்போது ஆண்டவரே ஒரு மேக ஸ்தம்பத்தை அனுப்பும் சொல்லுங்க, வரும். அப்போ கரத்தின் கிரியையின் மேல அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே சொல்லுவீங்க. இப்படி எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துகிற அபிஷேகம். அது மட்டுமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கு, கரத்தின் கிரியையின் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு. வெறும் அதிகாரம் மட்டும் கொடுக்கல, எங்க வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் உங்க காலுக்கு கீழே தான் கரத்தின் கிரியைகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அதை வச்சுதான் யோசுவா தெரிஞ்சு, சூரியனே நில்லு, அவனுக்கு அந்த ரைட்ஸ் தெரிஞ்சிருக்கு, ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கு. கரத்தின் கிரியைகளை எங்களுக்கு கீழ்ப்படுத்தின கர்த்தருடைய நாமத்திலே சூரியன் நிற்கட்டும். மொத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு?
அப்படின்ட்டார். சூரியன் நினைச்சு, சந்திரன் நினைச்சு, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார். யுத்தம் முடிஞ்ச உடனே திரும்ப எல்லாம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை தருவார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறதுக்காய் நன்றி. அல்லேலூயா. மகிமையுள்ள சபையாக ஆண்டவரை பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை நான் அப்படியே விசுவாசித்து எடுத்துக்கொள்கிறேன். எனக்குள் இந்த ஆசீர்வாதம் அப்படியே வருவதாக, இந்த தேவ பிள்ளைகளுக்குள் இந்த ஆசீர்வாதம் அப்படியே வருவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் பரவி போகிறதோ, இதை தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களுக்குள் இந்த ஆசீர்வாதம் அப்படியே வருவதாக. இது பரவுகிற இடங்களிலெல்லாம் இந்த ஆசீர்வாதம் செயல்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வசனத்தில் இருக்கிற அந்த ஜீவன் புறப்பட்டு போய் அவர்களை பிழைப்பூட்டுவதாக, பலப்படுத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக, நுகங்களை உடைத்து போடுவதாக, நிறைவான பலன் உண்டாவதாக, சம்பூரணம் உண்டாவதாக. அவர்கள் மகிமையுள்ள ஆலயமாய் எழுப்புவார்களாக. ஆண்டவரே, உதவி செய்வீராக. தடை நுகங்கள் எல்லா தேவைகளை எல்லாம் சந்தியும். தடை நுகங்களை உடைத்து போடும். போராட்டங்கள், சாபங்கள் உடைந்து போகட்டும். என்னென்ன கண்ணீரோடு, வேதனையோடு யார் யார் இதை கவனித்தார்களோ அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.